Good morning, students. This is your Fluency in English Conversation book. So you would have already received this book, Fluency in English Conversation. இது வந்து பேசிக்காக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் அப்படின்னா ஒரு ரெண்டு பேரும் பேசிக்கிறது தான் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க ஆர் மோர் தேன் 2 மெம்பர்ஸ் இருக்கும் போது அவங்களுக்குள்ள பேசுறது தான் கான்வர்சேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் அந்த 2 பேரோ இல்லை 3 பேரோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசுகிறது தான் யூஸ்வலாகவே நடக்கும். இப்போ எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் தமிழ் நல்லா தெரியும்னா நான் தமிழில் நாங்கள் எல்லாரும் நல்லா பேசிப்போம். பட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நிறைய டாபிக்ஸில் சில கான்வர்சேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அ புக் ஆஃப் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஒரு 2 பேரோ இல்லை 2க்கும் அதிகமான பேரோ பேசிக்கும் போது எப்படி இங்கிலீஷில் தடை இல்லாமல் ஃப்ளூவன்சினா எப்படி சரளமாக பேசுறது அப்படின்றது தான் இந்த புக். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் போங்க. ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம பிளான்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது பிளான்ஸ்னால் என்னென்னா செடிகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிளான்ஸை பேஸ் பண்ணி ஒரு 2 பேர் வந்து கான்வர்ஸ்னால் பேசிக்கிறாங்க. ஸோ ரீட்டா சீதா இவங்க 2 பேரும் பிளான்ஸை பேஸ் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க பேசிக்க போகிற அந்த டாபிக் வந்து பிளான்ஸ். ஸோ பிளான்ஸை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, ஒருத்தர் பதில் சொல்கிறாங்க. ஸோ எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. Where do all grains, pulses, fruits and vegetables come from? They all come from plants. So ஒரு question கேட்குறாங்க. Grains, pulses, fruits, vegetables. Fruits பழம், vegetablesனா காய், grains-னா தானியங்கள், அதே மாதிரி பல்சஸ்னா உங்களுக்கு தெரியும் பயிறு வகைகள். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க they all come from plants. ஸோ ஒருத்தர் ஒரு கொஷின் கேட்டால் அந்த கொஷின்லேருந்தே நம்ம ஆன்சர் ஃப்ரேம் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் டு ஆல் கிரெயின்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கம் ஃப்ரம்? இது வந்து ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷினோட ஆன்சரை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தேனா என்னது? கிரெயின்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ண வேண்டாம் உங்களோட ஆன்சரில். கிரெயின்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கம் ஃப்ரம் பிளான்ஸ் அப்படி சொல்லாமல் இது எல்லாத்தையும் குரூப்பாக போட்டு தேன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? அவை. ஸோ அவையெல்லாம் வந்து பிளான்ஸ்லேருந்து வருது, அதெல்லாம் வந்து பிளான்ஸ்லேருந்து செடிகள்லேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காமன் நவுனா தே போட்டுடணும். தே கம் ஃப்ரம் பிளான்ஸ். ஸோ வெரி சிம்பிள். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நவுன் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், அண்ட் தென் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ இதுதான் உங்களோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Why are plants called producers? பிளான்ஸை வந்து ப்ரொடியூசர்ஸ்னு ஏன் சொல்கிறோம்? ப்ரொடியூசர்னா வந்து ஃபுட்டை வந்து தானே தயாரிச்சுக்கிறது தான் ப்ரொடியூசர்னு சொல்கிறோம். Plants make their own food. That is why they are called producers. So இது வந்து why-னா reason question. எதுக்கு பிளான்ஸை ப்ரொடியூசர்னு சொல்கிறோம்? Plants make their own food. பிளான்ட் வந்து அதனோட ஃபுட்டை தானே தயார் செய்து கொள்ளுது, அதனால தான் அதை ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் சொல்லிட்டாங்க, ஒய்யோட ரீசன் சொல்லிட்டாங்க, அண்ட் அதுக்கப்புறம் கொஷனில் இருக்கிறத அப்படியே இங்கே எழுதிட்டாங்க. தட் இஸ் வை தே ஆர் கால் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஒய் ஆர் லீவ்ஸ் கிரீன் இன் கலர்? இதுவும் ரீசன் கொஷின் தான். ஒய் வந்தாலே ரீசன், காரணம் சொல்லணும். லீவ்ஸ் ஏன் கிரீன் கலரில் இருக்கு, அதுக்கு காரணத்தை நம்ம சொல்லணும். லீவ்ஸ் ஆர் கிரீன் இன் கலர் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அ கிரீன் கலர் சப்ஸ்டன்ஸ் கால்டு குளோரோஃபில். இதெல்லாம் நீங்கள் சயின்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ பிளான்ட்ல கிரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, குளோரோஃபில், அதனால தான் லீவ்ஸ் கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் டொமேட்டோ? இப்போ என்ன, வாட்னா என்ன, ஸோ கொஷின் என்ன, வாட் கொஷின். ஸோ வாட் இஸ் டொமேட்டோஸ்? டொமேட்டோனா என்ன? There are many tiny holes present on the underside of a leaf. They help the plant to breathe and are called stomata. So stomata என்ன அப்படின்றதோட ஆன்சர் சொல்லியிருக்காங்க. What is food making
process of plants called? So plants வந்து food தானே தயாரிச்சுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? So அதுக்கு பேர் என்ன? அந்த food making processக்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. The food making process of plants is called photosynthesis. So இதுல முக்கியமா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா எப்படி question கேட்கணும், அந்த questionக்கு எப்படி questionல இருந்தே பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான். Why questionக்கெல்லாம் கண்டிப்பா reason கொடுத்து தான் ஆகணும். So எதனால, whyனா எதனால green colorல leaves இருக்கு, எதனால plant producers சொல்றோம். So இதெல்லாம் reason. Next வந்து what questionனா என்ன. So stomataனா என்ன, food process, plant make பண்ற food processing அதுக்கு பேர் என்ன. So இதெல்லாம் வந்து direct questions தான். So நீங்க டைரக்டாவே சொல்லலாம். அப்படி சொல்லும்போது the food making process of plants is called photosynthesis. So questionல இருந்தே அந்த ஆன்சரை நீங்க எடுத்துடலாம். The food making process of plants அப்புறம் ஒரு verb is called photosynthesis. Photosynthesis மட்டும்தான் நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சரா இருக்கும். Next பாருங்க, what happens to the food made by the plants? So plants make பண்ண food என்ன ஆகுது அதுக்கப்புறம். So ஒரு questionா கேக்குறாங்க, அந்த question எல்லாமே link questions இருக்கு பாருங்க. So plants make பண்ற food என்ன ஆகுது அதுக்கப்புறம். The plants, இதுவும் questionல இருந்தே எடுக்கணும். The plants uses the food to grow and live. Plants store some of the food produced by them for future use. So அது வளரவும் வாழவும் அது யூஸ் பண்ணிக்குது. கொஞ்சம் ஃபுட்டை வந்து ஃபியூச்சர் யூஸ்க்கும் ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்லுவோம். Where does a plant store extra food? ஸோ இப்போ அதே மாதிரி லிங்க் கொஸ்டின் கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபுட்டை எங்கே பிளான்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். A plant stores extra food in different parts such as root, stem, fruit and seeds. So different partsல வந்து அது ஸ்டோர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லணும். Do plants and animals depend on each other? பிளான்ஸும் அனிமல்ஸும் ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ். பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹெல்ப் மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இன் நேச்சர். நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. அந்த ஆக்சிஜன் தான் அனிமல்ஸ் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுது. ஸோ ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கு. How do trees help in lowering air temperature? So treesனால வந்து அட்மாஸ்பியரில், அதாவது ஏரில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி, ஹவு அப்படின்றதும் ரீசன் கொஷின் தான். why and how reason question. So trees help in lowering air temperature by evaporating water in their leaves. ஸோ வாட்டரில் லீவ்ஸில் இருக்கிற வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி அட்மாஸ்பியருக்கு போகிறதுனால அட்மாஸ்பியரில் இருக்கிற வெப்பம் தணிஞ்சு நம்மளுக்கு வந்து கூலான ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீஸ். Is it true that only those leaves that are green have chlorophyll in them can make food? So leavesல இருக்கிற green color pigment தான் வந்து ஃபுட்டை வந்து தயாரிக்க முடியுமா? அது உண்மையான எஸ். Only such leaves can make food. Green colorல இருக்கிற அந்த leaves மட்டும்தான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷன்ல முக்கியமாக கொஷின் கேட்குறாங்க, ஆன்சர் சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். அந்த கொஷின்லேருந்து எப்படி ஆன்சரை நம்ம ஃப்ரேம் பண்ணி சொல்கிறது அப்படின்றது பார்க்கணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு நவுன் வரணும், அப்புறமா வேர்ப் வரணும், அப்புறம் ஆப்ஜெக்ட் வரணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் கேட்குற கேள்வியிலேருந்தே நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸை எடுத்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியணும் உங்களால். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். இதே கான்வர்சேஷனில் ஃபுட் ஃபார் அவர் க்ரோத், அதாவது ஃபுட்டை பற்றின ஒரு கான்வர்சேஷன். இது வந்து சூரஜும் ரவியும் பேசிக்கிறாங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் ஷுட் வி ஈட்? வி ஷுட் ஈட் ஃபுட் என்ரிச்ட் வித் ஆல் நியூட்ரியன்ஸ். ஸோ நம்ம எந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிற ஃபுட்டாக சாப்பிடணும். ஸோ இங்கேயும் பாருங்கள், வி ஷுட் ஈட் ஃபுட் enriched with all nutrients. So first part of the answer வந்து questionலேருந்து எடுத்துடணும். What are the basic nutrients? The basic nutrients are carbohydrates, proteins, fats, vitamins and minerals. What is the use of carbohydrates in our body? Carbohydrates give energy to the body. இங்க வந்து what is the use? யூஸ்ன்னு கேட்கும்போது நம்ம carbohydrates மட்டும் எடுத்துக்கணும். Carbohydrates give energy to the body.
People who do a lot of physical work such as laborers need to eat more carbohydrates. So யாரெல்லாம் physical work நிறைய பண்றாங்களோ அவங்கெல்லாம் நிறைய carbohydrates சாப்பிடணும்னு சொல்றாங்க. What are the two types of carbohydrates? The two types of carbohydrates are sugar and starch. Carbohydrates ரெண்டு type இருக்கு, அதுதான் சொல்லிருக்காங்க, sugar and starch. What is the use of proteins in our body? So body la proteins oda use enna? Proteins build our muscles and help us to grow. So protein oda velaye growth da. So muscle build panni nammala valara vekkudhu. What is the use of fats in our body? Fats give us more energy than carbohydrates. So carbohydrates oda adhigama energy kudukkuradhu fats. Why should we eat less fats? We should eat less fats because too much fats get stored in our body as body fat. அதிகமா fat சாப்பிட்டா அந்த fat நம்மளோட bodyல body fat store ஆயிடும். அதனால கம்மியா சாப்பிடணும். What is the use of vitamins and minerals? Vitamins and minerals are protective foods. They help us stay healthy. Vitamins and minerals plural noun. So அதனால R போட்டுருக்கோம். Protective foods. நம்மள protect பண்ற foods. They help us stay healthy. What is the use of calcium in our body? Calcium makes our bones and teeth strong. How is iron useful to us? Iron helps to make the blood red. Iron helps to make the blood red. How much water should we drink every day? We should drink 6 to 8 glasses of water every day. So question இருந்தே ஃபார்ம் பண்ணணும், ஆன்சரை மட்டும் நம்ம போட்டால் போதும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய கான்செப்ட். நெக்ஸ்ட் சேஃப்டி பற்றி ஒரு கான்வர்சேஷன் நமன் அண்ட் அங்கித் பேசிக்கிறாங்க. Why do accidents happen? Accidents happen when we are careless or in a hurry. வெறும் கேர்லெஸோட வரைக்கும் கூட நீங்கள் முடிச்சுக்கலாம். How can we avoid accidents? Accidents எப்படி தவிர்க்கலாம்? Why, how வந்தா reason questions. So அதுக்கான reason சொல்லணும். We can avoid accidents if we are careful and follow safety rules. How can we be safe at home? We should walk carefully, specifically if the floor has just been mopped and it is wet. We should not run in the room. While running, you might bump into the furniture and get hurt. வீட்டில் எப்படி சேஃப்டியாக இருக்கிறதுன்றது தான் இது. ஸோ மாப் போட்டிருப்பாங்க, அப்போ தான் ஈரத்தரையாக இருக்கும், அப்போ நம்ம ஓடக்கூடாது, வழுக்கி விழுந்துடுவோம். அதே மாதிரி ஃபர்னிச்சர்லாம் இருக்கும், ஸோ அதனால் நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா ஃபர்னிச்சரில் இடிபட்டுரும் சொல்கிறாங்க. Why should we not play with a matchbox and matchsticks? Very important. We should not play with the matchbox and matchsticks because they can catch fire easily. How can we use a knife to cut vegetables? Vegetables cut panna knife use பண்ணலாமா? We should not use a very sharp knife because or as it may cut ourselves. ஷார்ப்பான knife objects use பண்ணக்கூடாது, குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடாது. We can use the knife of help in the kitchen only when there is an adult with you. So கூட பெரியவங்க இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். Why should we stay away from the stove? We should stay away from the stove because something might be boiling or frying and we may get burnt. So எதுக்கு நம்ம ஸ்டவ் பக்கத்துல இருக்கக்கூடாது? Very important because something will always be frying or boiling. So அப்போ அது நம்ம மேல தெறிக்க வாய்ப்பு இருக்கு. So அதுதான் சொல்றாங்க. We should stay away from the stove because why நாலே reason சொல்லணும், அதுக்கு தான் அந்த because யூஸ் பண்றோம். Something might be boiling or frying and we may get burnt. What is first aid? Direct question. So first aid na என்னன்றதை சொல்லணும். First aid is the immediate help given to an injured person. What should we do in case of burns? அதாவது ஒரு இடம் எரிஞ்சிட்டா என்ன பண்ணணும்? Put the burnt area under the running water or apply ice. So சூடு பட்டுருச்சு நம்மளுக்கு அப்படின்னா ஐஸ் வைக்கலாம், இல்லை ரன்னிங் வாட்டர் வைக்கணும். What should we do in case of cuts? கத்தில கிழிச்சிக்கிட்டோம், ஏதோ கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணோம்? We should wash the area with clean water and apply antiseptic cream or lotion. Antiseptic கண்டிப்பா போடணும் to avoid bacterial infection. What is the first aid for a person who gets faint? Faintனா மயங்கி விழுறது. ஸோ மயங்கி விழுறவங்களுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும்?
If any person faints, make him or her lie down, legs raised and head lower than the body, so the blood flows faster into the brain. Wash the face with cold water. So இது வந்து நம்ம first aid பண்றதுக்கான ஆன்சர். ஸோ யாரா மயங்கி விழுந்துட்டா ஃபர்ஸ்ட் அவங்கள படுக்க வைக்கணும், ஹெட்டு கீழே இருக்கணும், லெக்ஸ் வந்து மேலே இருக்கணும். ஸோ தட் நிறைய பிளட் வந்து பிரெயின்க்கு ஃப்ளோ ஆகும். இப்போது நம்மளுக்கு ஈஸியாக அவங்க முடிச்சுப்பாங்க. ஸோ இது வந்து சேஃப்டி பற்றின ஒரு கான்வர்சேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், க்ளோத்ஸ், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ் பற்றின கான்வர்சேஷன். கரிமா அண்ட் ககன் பேசிக்கிறாங்க. வாட் டிட் த ஏர்லி மேன் வேர் டு கவர் ஹிஸ் பாடி? அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்க அவங்க பாடி எப்படி கவர் பண்ணிக்கிட்டாங்க? கொஷின்லேருந்தே எடுக்கலாம். த ஏர்லி மேன் wore, வேர்னா ஓர்னா பழங்காலத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ past tense. wore clothes made from skin of animals. why do we wear clothes? நம்ம ஏன் துணியை போட்டுக்கிறோம்? our clothes protect us from sun's heat, cold and rain. they protect us from dust and insect bites too. ஸோ வெதர் கண்டிஷனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் டஸ்ட் அண்ட் இன்செக்ட் பைட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் போடுறோம். why do we wear cotton clothes in summer? நம்ம ஏன் சம்மரில் காட்டன் க்ளோத்ஸ் போடணும்? we wear cotton clothes in summer because they absorb sweat and keep us cool. ஸோ வேர்வையை உறிஞ்சு நம்மளை கூலாக வச்சுக்குது. why do we wear woolen clothes in winter? ஸோ வின்டரில் எதுக்கு woolen clothes போடுறோம்? we wear woolen clothes in winter because woolen clothes trap the body heat and keep us warm. ஸோ நம்மளோட பாடி ஹீட்டை வெளியே போக விடாமல் ட்ராப் பண்ணி நம்மளை வார்மாக வச்சுக்குது. அதனால தான் வின்டரில் நம்ம woolen clothes போடுறோம். why do people in certain professions wear uniforms? சில ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க மட்டும் ஏன் யூனிஃபார்ம் போடுறாங்க? டாக்டர், போலீஸ், அட்வொகேட் இவங்கெல்லாம். a uniform help us to identify the profession of a person. ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தா அந்த பர்சனோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we can identify a policeman, doctor, a lawyer by their uniforms. ஸோ காக்கி ட்ரெஸ் போட்டால் அவர் போலீஸ்மேன், ஒயிட் கோட் போட்டிருந்தா அவங்க டாக்டர். இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால தான் சில ப்ரொஃபஷனில் இருக்கவங்க யூனிஃபார்ம் போடுறாங்க. what do you mean by cloth fibers? cloth fibersனா என்ன அப்படின்னா, cloth fibers are the substances used to make clothes. A fiber is spun into thread and the thread is woven into cloth by machines. So machine வச்சு first வந்து ஃபைபர் எடுப்பாங்க காட்டன்லேருந்து. அந்த ஃபைபர்லேருந்து த்ரெட் ஆக்கி த்ரெட்டை வந்து நெய்து உங்களுக்கு வந்து ஆடையாக வந்து தயாரிப்பாங்க with the help of machines. What are natural fibers? Natural fibers என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, cotton, jute, linen, wool and silk are all natural fibers. Synthetic fibers என்ன? Nylon, polyester and rayon are synthetic or man-made fibers. Why should we wear ironed clothes? எதுக்கு நம்ம cloth iron பண்ணி போடணும்? Iron clothes look good and ironing helps kill germs. ஸோ அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டால் நம்ம பார்க்க அழகாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் அயன் பண்ணும்போது ட்ரெஸ்ஸில் இருக்கிற சின்ன சின்ன ஜெர்ம்ஸ் எல்லாமும் இறந்து போயிடும். How should woolen and silk clothes be protected from insects like moths? ஸோ woolenum silkum natural fibers. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக இன்செக்ட் வர வாய்ப்பு உண்டு. ஸோ அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு கேட்டால், woolen and silk clothes should be stored with mothballs or dried neem leaves. This protects the clothes from insects which make holes by eating the fiber. ஸோ சில்க்லலாம் பூச்சி வந்து ஓட்டையாக ஆக்கிடும், உல்லன்லேயும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் நம்ம வந்து மாத் பால்ஸ், நாஃப்தலின் பால்ஸ் போட்டு வைக்கலாம், இல்லைனா ட்ரைட் நீம் லீவ்ஸை போட்டு வச்சோன்னா woolen and silk clothes ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் ஒன், இந்த வீடியோட லாஸ்ட் லெசன் வந்து அவர் பாடி. ஸோ என்னோட பாடியை பற்றின ஒரு கான்வர்சேஷன் பிட்வீன் காவேரி அண்ட் ரித்திஷ். இது நீங்களாகவே படிங்க, பிகாஸ் இட் இஸ் மோஸ்ட்லி ஆஃப் சயின்ஸ். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன் சிஸ்டமை பற்றினது தான். ஸோ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக நீங்களாகவே படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். ஆன்சர் என்னவா வேணா இருக்கலாம், பட் கொஷின் எப்படி கேட்கணும், அதுக்கான ஆன்சரை எப்படி கொஷின்லேருந்தே ஃப்ரேம் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இதில் கற்றுக்க வேண்டிய கான்செப்ட்.
ஸோ இதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த அசஸ்மெண்ட் வந்து ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு மேலே நம்ம படித்த அந்த 5 lessons 5 கான்வர்சேஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஷின் தான், அவங்க கான்வர்சேஷனில் பேசிக்கிட்ட கொஷின்ஸ் தான். அதுக்கு என்ன ஆன்சர் சொன்னாங்களோ அதை நீங்கள் இங்கே எடுத்து எழுதணும். ஸோ இது வந்து உங்களோட அசஸ்மெண்ட். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட கான்வர்சேஷன்லேயே வந்திருக்கு. ஸோ அந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே எடுத்து இங்கே எழுதணும். So this is your assessment for today. So basically fluency in English conversation is all about improving your English fluency while speaking and writing. So பேசும்போது தான் இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்றது கிடையாது, எழுதும் போதும் இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்ட்டாக எழுதணும், எந்த தவறும் இல்லாமல். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் செஷன்ஸ் தான் இது. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து நம்ம இதுக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கான்வர்சேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை டவுட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.